வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்திருக்கிற டபிள்யூ மார்க் கிளிப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிளிப்பரோட டிசைன் எப்படி இருக்குது, இதோட பேட்டரி குவாலிட்டி, மற்றபடி என்னென்ன இருக்குது உள்ள எல்லாமே நம்ம ஒரு அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். ரெடியா? பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள எப்பவும் போல் வழக்கம் போல் கிளிப்பர் கொடுத்துருக்காங்க. அது எல்லா மிஷின்ஸோட பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, புதுசாக ஒன்றும் கொடுக்கல. ஸோ மிஷினை எடுத்து பார்ப்போம். மிஷின் நல்லா வெயிட்டு லைட் வெயிட்டாக நல்லா நீட்டாக இருக்குது. அதோட பிளேடு குவாலிட்டியோட வெயிட் நல்லா இருக்குது, பிளேடு குவாலிட்டியும் நல்லா இருக்குது. கைக்கு அடக்கமாக மிஷின்ஸ் நல்லா அந்த கிளிப்பர் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி அதோட சவுண்டு தான், நம்ம மோட்டர் சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை செக் பண்ணி பார்க்கலாம். 4 அட்ஜஸ்டபிள் இது கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓரளவு நல்லாவே நமக்கு நல்லா இருக்குது. மோட்டார் சவுண்டை வேணால் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். மிஷினோட லைஃப் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த மிஷினை வச்சு பார்த்தீங்கன்னா டபிள்யூ மார்க் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மிஷினோட குவாலிட்டியை பற்றி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். ஓரளவு மோட்டர்லாம் நல்லாயிருக்கு. இப்போ பாக்ஸ்குள்ளே வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அசசரிஸ்லாம் வழக்கம் போல் எல்லா மிஷின்லேயும் உள்ள மாதிரி கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளிப்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா அதோட எம்எம் கணக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக உள்ளே ஒரு ஆயில் கொடுத்துருக்காங்க. இதை கிளிப்புக்கு தேவைக்கு யூஸ் பண்ணணும், தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்து, நெக்ஸ்ட் என்னென்னா உள்ளே ஒரு ரீசார்ஜபிள் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அவங்களோட லோகோ போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டாண்டிங்கில் வச்சதுனால கட்டிங் பண்ணி அதை வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வழக்கம் போல தான், மிஷின்ஸில் என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை அப்படியே உள்ளே வச்சுருவோம், அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா மிஷினை பற்றி நமக்கு தெரியும். ஸோ இதுதான் பாக்ஸில் செட்டப்பாக பார்த்தீங்கன்னா ஓரளவு அதோட குவாலிட்டிஸ்லாம் நல்லா இருக்குது. மிஷின்ஸு எல்லாமே இதில் ஓரளவு பெஸ்ட்டாகவே இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மிஷின்ஸுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம அவங்களுக்கே சென்ட் பண்ணி சர்வீஸ் பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.